இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் பிரியாணி டேஸ்ட்லேயே சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நாம் செய்ய போகிற பிரியாணியோட அளவு 3 kg. ஃபஸ்ட் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 3 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக அதில் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கிறேன். அதுக்கு நான் கொஞ்சம் தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக்கன் 65 பவுடரும் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours நல்லா ஊறட்டும். இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறனால சிக்கன் நல்லா சாஃப்டாகும். இப்போ நம்ம சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 3 kg பிரியாணிக்கு 600 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேன். அடுத்ததாக 3 கிலோ பிரியாணிக்கு நான் 1.5 கிலோ வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணிக்கு நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வணக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் பிரியாணியும் கெட்டு போகாது. வெங்காயம் வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 3 கிலோ பிரியாணிக்கு நான் 1/200 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னா 300 கிராம் இஞ்சியும் 300 கிராம் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வணக்கிட்டதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு எப்பயுமே நம்ம எந்த பொருளை ஆட் பண்ணாலும் அதை நல்லா வணக்கணும். அடுத்ததாக மசாலா மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுருந்த சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மசாலா கூடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்ச மசாலா பவுட்ரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்மெல் நல்லா பிடிக்கும்னா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது கூடவே மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போட்டிருக்க தூள்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பிரியாணிக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி சிக்கனை கொஞ்சம் வேக வச்சிடலாம். எந்த பிரியாணி செஞ்சாலும் கறி வெந்தால் தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் சரி, மட்டன் பிரியாணி செஞ்சாலும் சரி, கறி நல்லா வெந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சிக்கன் 70% வெந்துருச்சு. இப்போ நம்ம மீதி இருக்க தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா மலமலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம்.
ஜீரக சம்பா அரிசி தான் 3 கிலோ ஆட் பண்ணுறேன். அரிசியை கழுவி 1/2 hour ஊற வச்சுருந்தேன். ஜீரக சம்பா அரிசிக்கு தண்ணி எப்படி இருக்கணும்னா 1 கிளாஸ்க்கு 1.25 ரேஷியோ இருக்கணும். இப்போ நம்ம அரிசிலாம் ஆட் பண்ணியாச்சு. நம்ம கரெக்டான ரேஷியோவில் தண்ணி இருந்துச்சுன்னா சாப்பாடு குழையவும் செய்யாது, பயிராகவும் இருக்காது, கரெக்டான பதத்தில் வந்துடும். ஃபைனலாக தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம் போட்டாச்சு. 20 மினிட்ஸ் இருக்கட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 20 மினிட்ஸ் தம் போட்டாச்சு. பிரியாணி நல்லா சூப்பராகவும் வந்துருச்சு. இப்போ இந்த தம்மை உடச்சி விட்டுடலாம். சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. எல்லாருக்கும் கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பிரியாணி பர்த்டே அன்னைக்கு செஞ்சது. பர்த்டே விலாக் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாளைக்கு சண்டே சிக்கன் பிரியாணி செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்ஷால்லா வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.